அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கண்டன பதிவில் சொல்வது என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை கெடுத்துள்ள திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ள அந்த பதிவில், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் இருவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். தலைநகரின் மையத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்திருப்பது வெட்கக்கேடு என்று தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நிர்பயா சம்பவம் நடந்து 12 ஆண்டுகள் கழித்து அதே போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடப்பது என்பது சட்டம் ஒழுங்கை திரு ஸ்டாலின் பின்னோக்கி தள்ளியிருப்பதையே காட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதை தொடர்ந்து தான் சுட்டிக்காட்டிய போதெல்லாம் அதனை எப்படி மறுப்பது என்பதில் மட்டுமே முனைப்பாக இருந்ததாக விமர்சித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கை கெடுத்துள்ள திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக தன்னுடைய கண்டன பதிவில் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.